ஹாய். ஆக்சுவலா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிம் பண்றவங்களுக்காக. ஸோ நம்ம ஜிம் ஃபிரெண்ட்ஸ் கேட்டதுக்காக. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டான எனக்கு தெரிஞ்ச ட்ரைசெப் ஒர்க்கவுட் நான் இதில எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம ஜிம்ல பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இப்பலாம் ஜிம் ஒர்க்கவுட் வீடியோஸ்லாம் எதுவும் போடுறதில்ல ஜிம்ம பத்தி. ஸோ எல்லாமே விளாக்கா தான் போட்டுருக்கீங்க. எதுக்கு போட மாட்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அ நம்ம இப்போ நான் ஜிம் வந்து எப்பவுமே மறக்கிறது இல்லங்க. இந்த விளாக் வந்து இப்ப தான் நம்ப இது பண்ணது. ஸோ ஜிம் வந்து நான் இப்பவும் விளாக் நான் ட்ரிப் போயிட்டு வந்தா, கண்டிப்பா அடுத்த நாளே ஜிம்முக்கு போவேன். ஜிம்ல எல்லாம் கேட்பாங்க. "உடனே ஜிம்முக்கு வந்துட்டீங்க எப்படி?" அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஜிம்முக்கு எப்பவுமே ரெஸ்பான்ஸ் குடுப்போங்க. ஸோ நான் என் லைஃப்ல ஐயப்பனுக்கு அடுத்து ஐயப்பன் லைஃப் நம்மளுக்கு குடுத்தாரு அப்படின்னா, நல்ல உடம்பு குடுத்தது நம்ம ஜிம்மு தான். ஸோ ஜிம்ம வந்து நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட்டு ஜிம் கவர்மெண்ட் ஜிம் செம்பாக்கத்துல. அ அ இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சாலும் நம்ம ப்ரொஃபஷனலா ஸ்டார்ட் பண்ணது இந்த ஜிம்ல தான். ஸோ இந்த ஜிம்ல டூர் மாரி அப்படியே காட்டலாம். இந்த ஜிம் எப்படி இருக்கும்? என்னோட ஜிம்மு, ஃபர்ஸ்ட் ஜிம் அப்படின்னு. ஸோ என்னுடைய ஒர்க் அவுட் அந்த ட்ரைசெப் பத்தியும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஆக்சுவலாக இது டபுள் பார். இதெல்லாம் இப்போ நிறைய பேர் செய்கிறதே இல்லை. பட் வந்து ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ் இதெல்லாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சிங்கிள் பார். ஸோ இதெல்லாம் தாங்க ஒரு ஜிம்மு செய்கிறதுக்கு பேசிக். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஜிம்மு உள்ள என்ட்ரு ஆகணும். ஸோ இதுதாங்க நம்ம ஜிம்மு, செம்பாக்கம் ஜிம்முன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜிம்முலேயே எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஊருக்கு வந்த புதுசில் 2011, ஆல்மோஸ்ட் 14 வருஷம். ஸோ அப்போ நான் வந்து மிஷின் ஜிம்மில் தான் ஜாயின் பண்ணலான்னு போனேன். பட் எங்கள் சித்தப்பா, ஸோ அவர் மூலியமாக தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்தோம். ஸோ அன்புமணின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் வந்து இந்த ஜிம்மில் அப்போ நான் அலௌடு கிடையாது. ஏன்னா நான் வேறு ஏரியா அப்போது. ஸோ நம்ம சந்தோஷபுரம், நம்ம ரெண்ட்டுக்கு தான் வந்தோம் இந்த ஏரியாவுக்கு. ஸோ அவர் தான் வந்து சொல்லி நம்மளை ஜாயின் பண்ண வச்சது. ஸோ இங்கேருந்து தான் இதுக்கு முன்னாடி நான் ஜிம்மு சின்ன வயசில் செஞ்சுருந்தாலும், ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஃபிட்னஸாக நம்ம ஜிம்மு ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து தாங்க எனக்கு எல்லாமே இந்த ஜிம்மு தான். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா நிறைய ஜிம்மு, நான் பெரிய ஜிம்மில் ஒரு ஜிம்மில் கூட ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பார்த்திங்கன்னா காஸ்ட் ரொம்ப அதிகம். பட் நம்மளுக்கு வசதி இருக்குது, போகிறோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற இடம் சிலது இருக்காங்கல்லங்க. ஸோ இந்த ஜிம்மு எப்போவுமே எனக்கு ரொம்ப க்ளோஸுங்க. ஸோ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ நான் இந்த ஊருக்கு வந்த புதுசில் நிறைய கவர்மெண்ட் ஜிம் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே கிடையாது. ஸோ சரியான ஒரு மெயின்டெனன்ஸ் கிடையாது, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இது அப்படி கிடையாதுங்க. இவங்க டீமே பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணுவாங்கங்க. ஸோ அதில் நானும் ஒருத்தர். ஸோ நானும் அதில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளும் அதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ எனக்கு அடுத்தது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 37 இயர்ஸ் ஏஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய நெக்ஸ்ட் ஜெனரேஷன்லாம் வந்து செய்கிறத பார்க்கும்போது, அப்போ நான் இதில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 20 வயசு பையனாக வந்தேன். ஸோ நம்மளை வந்து அப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வயசானவங்க 70 ஏஜ் இருக்கவங்க தான் இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ எனக்கு அப்போது அந்த பீரியடில் அது பிடிக்காது. பட் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க இருந்ததுனால தான் இந்த ஜிம் இன்றைக்கும் ஸோ இவ்வளோ பக்காவாக மெயின்டைன் பண்ணி, ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் அதை இதே மாதிரி மெயின்டைன் பண்ணி, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 17 வயசு பசங்களாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ நானும் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் இந்த ஜிம்மில் யாருனா வரும்போது பசங்க. அப்போ அவங்களும் கோவப்படுவாங்க, என்னென்ன இப்படி பேசிகிட்டே இருக்கேன், டவுல் எடுத்துகிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறேன் அப்படின்னு. பட் நான் அதை சொல்லுவேன், நாங்கள் வரும்போது அப்படி தான் இருந்துச்சு தம்பி. ஸோ நாங்களும் அப்படி தான் கோவப்பட்டோம். பட் இப்போ தான் அந்த பெனிஃபிட் எங்களுக்கு புரியுது. இத்தனை வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஜிம் இருக்க முடியும் அப்படின்னா, ஸோ இதனால தான். நாங்கள் தேனாம்பேட்டில் இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் ஜிம் ஓப்பன் பண்ணாங்க. இப்போலாம் போனால் அதெல்லாம் குப்பையாக கிடக்குதுங்க. அதுக்காக அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் நான். அதை பார்த்தாலே எனக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த பக்கம் போனாலே. ஸோ சூப்பருங்க இந்த ஜிம்மு, மறக்க முடியாத ஜிம்மு என் லைஃப்பில். ஸோ என் உடம்பு நான் ஏற்றுனது இந்த ஜிம்மில் தான். இப்போவும் நான் நடுவில் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பாதித்து ரொம்ப இதுவாக இருந்தப்போ இந்த ஜிம்மில் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஒரு ஜிம்மில் பெரிய பேக்கேஜில் நான் காசு கட்டியிருக்கேன், போனாலும் வந்தாலும் எப்போலாம் ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ இங்கே வந்து ஜிம்மு செய்யும்போது தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த ஜிம்மை பற்றி, இந்த ஜிம்மிலேருந்து நான் இன்றைக்கி
நிறைய பேர் ஃபஸ்ட் ஃப்ரெண்டு கேட்டாங்க, என்னங்க இப்போ ஃபிட்னஸ் கிளாஸ் மறந்துட்டீங்களா, ட்ராவல் லாக்கவே போடுறீங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக தான். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ட்ரைசப் ஒர்க் அவுட் ஆக்சுவலாக இது பேக் ஆர்ம்ஸ் சொல்லுவாங்க. நிறைய பேர் ஃப்ரண்ட் ஆர்ம்ஸ்க்கு கொடுக்குற முக்கியத்துவம் பேக் ஆர்ம்ஸ்க்கு கொடுக்க மாட்டோம். ஸோ பேக் ஆர்ம்ஸ் தாங்க ஆர்ம்ஸ்லேயே பெரிய பார்ட். ஸோ அது நல்லா இருந்தால் நம்ம ஆர்ம்ஸே அழகாக தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச எஃபெக்டிவான ஒர்க் அவுட் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கங்க. ஆக்சுவலாக இது தாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் பேக் ப்ரெஸ் ட்ரைசப் ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச லோக்கல் லாங்குவேஜ்லேயே சொல்கிறேன். இப்போலாம் மாடர்னாக என்னென்னவோ சொல்கிறாங்க ஒரு ஒர்க் அவுட்டுக்கு நேமு. நம்ம இயல்பாக பேசுகிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பெஞ்ச் பொசிஷனில் படுத்துட்டு, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்கில் ஆக்சுவலாக பெஞ்ச் வந்து ஸ்ட்ரைட்டாக பண்ணுவோம். இது ஸோ ட்ரைசப்புக்கு பேக்கில் பண்ணணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செட்டு 3 செட்டு. ஸோ ஒரு செட்டுக்கு 12 ரெப் குறையாமல் பண்ணுங்கள். ஒரு செட்டுக்கும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருங்க. வேறு லெவலில் இருக்குங்க உங்கள் ட்ரைசப் இந்த மாதிரி பண்ணால். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரைசப் ஃப்ரண்ட் ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே பொசிஷன் நம்ம பெஞ்ச் பண்ணுற பொசிஷனில் படுத்துட்டு, ஸோ ட்ரைசப் இந்த பொசிஷனில் ஸ்ட்ரைட்டாகவே ஆக்சுவலாக செஸ்ட் மாதிரி ப்ரெஸ் பண்ணக்கூடாது, க்ளோஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணணும் ட்ரைசப் அப்போ. ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதுவும் அதே மாதிரி 3 செட்டுக்கு 12 ரெப்பு. ஒவ்வொரு செட்டுக்கும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. இதை முடிச்சு பாருங்கள், உங்கள் ட்ரைசப் கதற அளவுக்கு இருக்குங்க. அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான எக்ஸசைஸ் இது. ஸோ இது டீராடு. இப்போ யாருமே இதெல்லாம் போடுறது இல்லைங்க. பெரும்பாலும் எல்லாம் கேபிள் எக்ஸசைஸாக மாற்றிட்டாங்க. கேபிள் மூலியமாக அந்த ஹைட்ராலிக் எக்ஸசைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போத்துலேருந்து இருக்குங்க. இந்த மாதிரி எஃபெக்ட் வேறு எதுலேயுமே இருக்காதுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச வெயிட் வந்து போட்டு இந்த மாதிரி பேக்கில் கையை நல்லா காதோடு சேர்த்து அணைச்ச மாதிரி வச்சு இந்த மாதிரி போடுங்க. இதுவும் 3 செட்டு 12 ரெப்பு. செட்டுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. ஸோ வேறு லெவல் எக்ஸசைஸ் இது. ஸோ அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், இது பெஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ ட்ரைசப்பில் இது கேபிள் பேக் ப்ரெஸ் இது. ஸோ இந்த மாதிரி கேபிளை நல்லா நம்ம உடம்பை நல்லா பெண்ட் பண்ணி, ஸோ இந்த மாதிரி கேபிளை பேக்கில் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ட்ரைசப் மசிலில் வெயிட்டை வந்து புஷ் பண்ணுங்கள். ஸோ இதுவும் அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச வெயிட்டில் ஸ்டார்ட் பண்ணி 3 செட்டு 12 ரெப்பு. செட்டுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான எக்ஸசைஸ். ஸோ ட்ரைசப் செமையாக இருக்குங்க. ஸோ ஃபைனலாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்கிற மாதிரி மை ஃபேவரட் எக்ஸசைஸ். இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி பிடிச்சி எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறோமோ ஸோ அந்த அளவுக்கு நம்ம பேக் ஆர்ம்ஸை பிரித்து காட்டும். ஸோ இது வேறு லெவல் எக்ஸசைஸுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 செட்டு 12 ரெப்பு. ஸோ இது எல்லாமே 5மே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு எக்ஸசைஸ் ட்ரைசப்புக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ட்ரைசப் வேறு லெவலில் இருக்கும். ஸோ பாய்ங்க, வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு ட்ரைசப் ஒர்க் அவுட் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பெரிய ஜிம்மில் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. இது எல்லா ஜிம்லேயும் இருக்குது, நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸாக நான் செலக்ட் பண்ணி தான் ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரம் நம்ம ஒரு ஒர்க் அவுட் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ ஆக்சுவலாக விளாக் வந்து நம்மளுக்கு பெரிய விஷயம் கிடையாது. எப்போவுமே நம்மளுக்கு ஜிம்மு தாங்க முக்கியம். ஸோ நம்ம சேனல் நேமே பார்த்தீங்கன்னா மணி ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ணது தான் இது. இப்போ நம்ம விளாக் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பட் இதுதான் நம்மளுக்கு எப்போவுமே நம்மளுக்கு. ஸோ ஜிம்மை நான் எப்போவுமே மறக்கலை, ஜிம்மை மறக்கவும் மாட்டேன். ஸோ என்னோட ஜிம் செம்பாக்கம் ஜிம்மை பார்த்துருப்பீங்க, செம்ம ஜிம்மு. இந்த ஏரியாவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒர்க் அவுட் பார்ப்பீங்க. ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பர்ஃபெக்டான ஒர்க் அவுட். இது எல்லாமே ரொம்ப எஃபெக்டாக இருக்கும். ஸோ எப்பவுமே உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கோங்க. நம்ம உடம்பு தான் நம்மளுக்கு எல்லாமே. ஸோ எது மாறினாலும் உடம்பு தான் நம்மளை எப்போவுமே நம்மளை பாதுகாக்கிறது. ஸோ பாய்ங்க, நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோ, நல்ல ஃபிட்னஸ் வீடியோ, எனக்கு தெரிஞ்ச செலக்டிவான வீடியோவை நான் போடுறேன். பட் நல்ல எஃபெக்டிவான வீடியோவாக போடலாம். ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உடம்பை நல்லா வச்சுக்கோங்க. ஹெல்த் இஸ் வெல்த். ஸோ உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எப்போ மாதிரி ஃப்ரீயாக கூலாக நான் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் பாருங்கள். ஸோ வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.